இருப்பவன். அதை நாம் போற்றி பலருடையில சேம ஒளி என்று படித்தோம். அந்த சேம ஒளிதான் இங்க சுடர் ஒளி. அவன் நல்ல சுடர் விடுகின்ற கற்பனை கடந்த சோதி. இறைவனுடைய தன்மை பாருங்க, கற்பனை கடந்த சோதியான். அவன் என்றும் உளன், அவன் எப்பொழுதும் இருப்பவன், உள்ள பொருள். அப்படி என்றும் உள்ளவன் என்று உண்டோ அன்றளவும் யானும் புலனாகி. இறைவன் என்றைக்கோ அன்றைக்கே நானும் இருப்பவன். அதனால் என்றும் உளன், அன்றளவும் யானும் புலனாகி. இத்தகைய இறைவன். இப்ப இறைவன் என்பதுல என்னென்ன பார்த்தோம்? அவன் அறியா இயல்பினான், காணா நலத்தினான், போத அறியான், எளியான், அளவிறந்து நின்ற பெரியான், சிறியான், வெண்பாகன், தெரியா அருவான், உருவான், அருகுருவம் அல்லான், மரியான் மரியான், மரிப்பார் மனத்தான், பரிவான மெய்யற்கு மெய்யன், வினைக்கு வினை ஆயினான், பொய்யற்கு பொய்யாய பொய்யினான், ஐயன் படனாக பூண்ட பரமன், பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன், சுடரொழியான் என்று முளன், அன்றளவும் யானும் உடனாகி. அப்போ இறைவன் என்று உண்டோ அன்று. இப்ப இறைவன் ஆதியாக இல்லாமல் அனாதியாக இருப்பவன். எப்படி இறைவன் ஆதியாக தோன்றாமல் என்றும் உள்ள பொருளாக இருக்கின்றானோ அதே போல அடியேனும் அனாதி நித்தன். இறைவனோ அனாதி நித்தன், ஆன்மாவும் அனாதி நித்தன். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் தொண்டர்கள். அதனால் அந்த இறைவனுக்கு நாம இருக்கிற அந்த நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது உமாபதி சிவம் என்றும் உளன், அன்றளவும் யானும் உளனாகி. இறைவன் என்றும் உள்ளவன், நானும் அன்றளவும் உளனாகி என்றால் பதி பசு உண்மைகளை தெரிகிற பொழுதுதான் இந்த வேறுபாடுகள் நமக்கு தெரியும். அப்பொழுது நான் இறைவனுடைய கருணையினாலே இருக்கிறேன் என்ற நிலை தெரியாமல், நின்ற நிலையில் தரித்து நில்லாமல், இறைவன் அவன் வியாபகத்துக்குள் அடங்கி நிற்காமல், அந்த தன்மையில் நிலையாமல் சென்று சென்று தோற்றியிடும் அண்டம் ஸ்வேதசம் பாரில் மேல் சாற்றும் உட்பீசம் சராயுசங்கட்கு ஏற்ற பிறப்பை பெற்றேன். அந்த தன்மையில நான் இல்லாமல் சென்று சென்று தோற்றியிடும், சென்று சென்று என்று தொடர்ந்து நான் முற்செய்த வினைகளுக்கு ஏற்ப பல பல பிறப்புகளை பிறந்து இறந்து நிலை ஆனேன். இப்படி வினைக்கு ஏற்ப இறைவன் எனக்கு பல பல பிறப்புகள் கிடைக்கும்படி அவன் நமக்கு கருணை செய்தான். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பிறப்புகளில எந்தெந்த முறையில நான் பிறந்தேன் என்றால், அண்டம் ஸ்வேதசம் சாற்றும் உட்பீசம் சராயுசம். இது உயிருக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பிறப்பு வகை. அண்டம் அண்டசம், அண்டசம் என்பது முட்டையில் தோன்றுவன. சுவேதசம் வியர்வையில் தோன்றுவன. உட்பீசம், பீசம்னா விதை, உட்பீசம் விதையில தோன்றுவன. சராயுசம் கருப்பையில் தோன்றுவன. உயிர்கள் தோன்றுவதற்கு வழி 4 வகைகள். இதுதான் 4 வகை தோற்றம் என்று நம்முடைய திருமுறைகளிலேயும் சாஸ்திர நூல்களிலேயும் சொல்லப்படுகிறது. அண்டம், அண்டம் என்பது முட்டை. அது நம்ம திருவாசகத்துல கூட
அண்ட பகுதியின் உண்டை பறக்கம். அது ரூ என்பது இடைக்குறை. அந்த ரூவை சேர்த்துக்கங்க. உண்டை இல்ல, உருண்டை முட்டை. அண்டசம் என்பது அண்டம் இடைக்குறையாக வந்தது. இங்க அண்டசம்னு வந்திருக்கணும். அண்டசம், ஸ்வேதசம், உப்பீசம், சராயுசம் என்று வரணும். இங்க அண்டம் இருப்பதா நூல்ல அண்டசம் இருப்பதா அண்டம்னு வந்திருக்கிறது. சாய் என்பது இடைக்குறை. இடைக்குறை என்பது எழுத்து இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை எழுத்த போட்டு உரை பண்ணணும். அண்டசம். இதே போலதான் பெயராமல். பெயர்தல்னா இடம் விட்டு பெயர்தல். பெயராமல் அது பேராமல் வரும். யாய் என்பது இடைக்குறை. ஏன் இப்ப பத்திரிக்கை எடுத்துக்கல. பெயரை உடையதால் பெயரன், பெயரை உடையதால் பெயர்த்தி. ஆனா யாய் என்கிற எழுத்து வராம பேரன், பேத்தி, இதெல்லாம் இடைக்குறை. சொல்ல எழுத்து கூற்றம் படிக்கணும். அந்த முறையில் இங்க அண்டம், அண்டம் வருது. ஒரு யா போட்டு அண்டசம் என்று உரை பண்ண வேண்டும். இது படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி முட்டையில தோன்றுவன இவைகள் எல்லாம். ஆக அண்டம், அண்டசம். ஸ்வேதசம் வியர்வையில் தோன்றுவன, அழுக்கை குறிப்பது. இப்ப வியர்வையாகிய அழுக்கில இருந்து தோன்றுவது. உட்பீசம் கிழங்கு வேர் வகைகளில விளந்து கொண்டு மேலே தோன்றுதல். அதன் பிறகு சராயுசம் கருப்பையில கருவாக தோன்றி வருவது. இந்த முறையில் நமக்கு பிறப்பு வரும். முட்டையில், கருவில், வித்தினில், வியர்வையில் வருவது. ரொம்ப அருமையா நமக்கு இதுல காட்டினார். சுடர் ஒழியான் என்றும் உளன் அன்றளவும் யானும் உளனாகி நின்ற நிலையில் தரித்து நில்லாமல் சென்று சென்று தோற்றிடும் அண்டம் ஸ்வேதசங்கள் பாரின் மேல் சாற்றும் உட்பீசம் சராயுசங்கட்கு ஏற்ற பிறப்பு எல்லாம் பிறந்தும் இறந்தும். அருமையா தொடர் பாருங்க. ஏற்ற பிறப்பு யார் யார் என்னென்ன வினை செய்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப 4 வகை தோற்றத்துல 7 வகை பிறப்புகள்ல என்னென்ன முறையில பிறக்க வேண்டுமோ அந்த முறையில் பிறந்தும் இறந்தும். பிறப்பு இறப்பு, இறப்பு பிறப்பு. அது மாணிக்கவாசகர் அருமையா காட்டுவார். சாதல் பிறப்பென்னும் தடம் சுழி என்று காட்டுவார். அப்படியெல்லாம் பிறந்து அதுல என்ன அனுபவிக்க போறோம்? இருமுனையின் பொல்லாங்கு தூய்க்கும் பொறியிலேயே. இப்படி பிறந்தும் இறந்தும் இருவனையனுடைய பயனை அனுபவிக்கக்கூடிய அறிவில்லாதவன் ஆயினேன். என்ன அழகா பாருங்க. பொறி இல்லது என்று சொன்னால் அறிவில்லாதவன். இந்த பகுதியில இறைவன் நமக்கு அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப ஏற்ற பிறப்பை அருளுகிறான். அப்படி அருளக்கூடிய கடவுளோ 18 வகையான வெளிகளை சொல்லி ஓத அறியான். அவன் சுடரொளியாக, படனாகம் பூண்ட பரமனாக, ஐயனாக, என்றும் உளனாக இருப்பன். அன்றளவும் யானும் உளனாகி. அப்படி அன்றளவும் யானும் உளனாக இருப்பவன் நின்ற நிலையில் தரித்து நில்லாமல் முட்டையில், வியர்வையில், முளையில், கருவில் தோன்றுவாக மாறி ஏற்ற பிறப்பு எல்லாம் பிறந்து இறந்து இருவினையின் பொல்லாங்குதைக்கும் பொறியிலேன். பொறியில்லாதன்னா அறிவில்லாதவன் பொருள். ஆமா, அது முட்டாள்கள் கூட அறிவில்லாததான் சொல்லுகிறார்கள்.
திரைப்பட பாடல்ல கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. அது யாரா சொன்னாங்கன்னா, அத நல்லா தெரிஞ்சவங்க 4 பேர் சொன்னாங்க என்று பின்னால அது எப்படியோ அந்த பாடல் நமக்கு வந்தது. எனவே நாம் அறிவில்லாதவன் என்று சொன்னால் உண்மை அறிவில்லாதவர்கள். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாயையில மடங்கி உலகப் பொருள்கள் மேல விருப்பம் கொண்டு அது ரொம்ப பெரிய இன்பம் நினைச்சு மயங்கி இந்த பிறப்பு வீணாக போகிறது இல்லையா? எது இன்பம்னா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெரிஞ்ச மாதிரி சொன்னாங்க. சாப்பிடுறது இன்பம், தூங்குறது இன்பம், பெண்களோடு இருக்கிறது இன்பம், சம்பாதிக்கிறது இன்பம், கார் இன்பம், பல வகை இன்பம், நோய் இல்லாம இருக்கிறது இன்பம். ஆனா இதெல்லாம் இன்பம் அல்ல. இதெல்லாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகும். எது இன்பம்னு ஞானசம்பந்தர் காட்டுகிறார். இறைவன் களலேத்தும் இன்பம் இன்பமே. எவ்வளவு முடிவு பாருங்க. இறைவன் களலேத்தும் இன்பம் இன்பமே. இன்பம் சேவடி ஏற்றி இருப்பதே என்றெல்லாம் திருமுறைகள்ல நமக்கு அழகாக காட்டப்படுகிறது. எனவே அந்த இன்பனாகிய இறைவன் நமக்கு ஏற்ற பிறப்பை வினைக்கு ஏற்ப கொடுத்து அந்த இன்ப துன்பங்கள் அனுபவிக்க வைத்து பக்குவப்படுத்துகிறார் என்ற உண்மையை அறியாத அறிவில்லாதவன் என்று ரொம்ப அருமையான பகுதி. இந்த இடத்துலதான் ஒரு உண்மையை காட்டுகிறார். ஆமா, இருவினையின் பொல்லாங்குதிக்கும் பொறியிலேயே அந்த இருவினையின் காரணமா நல்வினை அனுபவிச்சா பரவாயில்லை, அதன் மூலம் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவன் பொல்லாங்கு. இந்த நான் ஒரு பொல்லாதவன் நான் நினைவூட்டினேன் திரைப்பட பாடல். அப்படி பொல்லாங்குதிக்கும் பொறியிலேன் அவர்தான் பொல்லாங்குதிக்கும் புரிவில்லாத அறிவில்லாத எனக்கு ஏற்ற பிறப்பை கொடுத்தார். பொதுவா ஒரு கம்பெனியில வேலை செய்ய போனீங்கன்னா தகுதி இருந்தா தான் வச்சுக்குவாங்க, தகுதி இல்லைன்னு எடுக்க மாட்டாங்க என்ன வேலைனாலும். ஆனா இறைவனோ உயிர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத நிலை தெரிந்து பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர் அறியாமையாகிய ஆணவ மலத்தில் வீணாக கிடக்கிறதே என்று உயிர்கள் மேல இரக்கம் காட்டக்கூடியவன் ஒருவன் தான். அதைத்தான் இங்க பொல்லாங்கு துய்க்கும் பொறியில்லை. பொல்லாங்கு துய்க்கும் பொறியில்லாதவனாக இருந்தாலும் அவன் நமக்கு கருணை செய்கின்றான். அவர்தான் ஏற்ற பிறப்பு எடுத்தான். சரி, இந்த பொல்லாங்கு துய்க்கக்கூடிய அறிவில்லாத நிலை ஏன் வந்தது? உயிருக்கு எப்படி துன்பம் வந்தது? துன்பம் வருகிற முறை நம்ம பெரும்பாலும் எல்லாரும் கேட்போம், என் சுவாமி தானே, உயிர் கொடுக்கிற பொழுது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியதானே, இன்பத்தை கொடுக்க வேண்டியதானே என்று அறியாமையில் பேசுவோம். இறைவன் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கென்றே இருக்கிறான். அதை முழுமையாக வாங்கி அனுபவிக்கிற தகுதிதான் உயிருக்கு இல்லை. இது ரொம்ப எச்சரிக்கையா சிந்தித்தால் உங்களுக்கு தெரியும் உயிருக்கு துன்பம் ஏன் வருகிறது, பொதுவா துன்பம் ஏன் வருகிறது என்பது உங்களுக்கு உலகிலேயே தெரியும். இவர் சொல்லுகிற பகுதியை பார்ப்போம். பக்கம் 20 பாருங்க. உயிரின் துயரம். உயிரின் துயரம்னா வினைக்கு ஏற்ப உயிர் உடம்பெடுத்த பொழுது அந்த உடம்புக்கு வரக்கூடிய துயர் என்ன என்பதை காட்டுகிறார். கல்லா உணர்வின் மிசையோடு உலக ஆயதனை உணர்வதொரு புல்லறிவு உண்டு கனையில் கொடிதனவே சென்று குடிப்பழியே.
கவிதாம்மா ஆக்டிவ் சத்தம் வந்துன்னு இருக்குது, பார்த்து நிப்பாட்டி விடுங்க. இல்ல இல்ல ஐயாவோட இதுல இருந்து அங்கமா வருது. சரி சார். இப்ப தெரியுதா? ஐயா தெரியுதுங்கய்யா. சரி. கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதனை புணர்வதொரு புல்லறிவு கொண்டு கணையில் கொடிதனவே சென்று குடிப்பழியே செய்து கடிய கொலை களவு காமம் படியின் மிசை தேடி உழன்று தெரிவை தெரியாமல் வாடி இடையும் மனந்தனக்கும் நாடி அது போன வழியே போகும் புந்தியுடன் புந்திக்கும் ஆன திரளார் அகந்தைக்கும் மேனி அயர அயர அழிய அழியும் உயிரின் துயரம் உரையேன். 6 கண்ணி இப்படி பொன்னாங்கு துய்க்கும் புரியனாக வாழ்வதற்கு நான் வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் எண்ணி பார்த்தால், நான் கல்லா உணர்வின் மிசையோடு உலகாயதன் என்கிற ஒரு சமயத்தை தழுவியவன். அந்த உலகாயதன் என்ன செய்தான்? கற்க வேண்டிய நூல்களை கற்காமல் தேவையில்லாத நூல்களை அவன் படித்தான். அதனால் அவனுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் தெரியவில்லை, விளக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மட்டுமே தெரிந்தன. கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் தெரியவில்லை, விளக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அவனுக்கு தெரிந்தன. அந்த தாழ்வான அறிவு இருக்கிற உலகாயதனோடு நான் சேர்ந்து வாழ்ந்தேன். இதுதான் எனக்கு அடிப்படையா தவறான நெறி. கல்லா உணர்வின் மிசையோடு, கல்லா உணர்வின் மிசையாவது நம் உயிர் நன்மை அடைவதற்கு எந்த நூல்களோ அதை படிக்க வேண்டும். இப்ப வேடிக்கையா சொல்லுவது, ஒருத்தர் வயதான பெரியவர் படித்துக் கொண்டே இருந்தார். உடனே ஒருவர் போனார், ஐயா இந்த வயதுல கூட படிக்கிறீங்களே என்று சொன்னார். உடனே அவர் கற்க என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். உடனே இவர் ஆமா படிக்கிறேன்னு சொல்றதுனால படிச்சுட்டு இருக்கிறார். சரி, என்னதான் அந்த பெரியவர் 90 வயதுல படிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கும்போது தலைப்பு வியப்பா இருந்தது. என்ன தலைப்புன்னு கேட்டா, காதலிக்க நேரமில்லை. 90 படிச்சு என்ன பண்ண போகுது? இந்த நூல் படிக்க வேண்டியதில்லை. வள்ளுவர்